பிபியில் லோ பிபியில் அட்மிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லோ பிபி வந்து ஒரு சிம்டம் தான். அது வந்து காரணம் கிடையாது. ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அண்ட் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்டையர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, வயிற்றுக்குள்ளே வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரோபோசங்கரோட கேஸில் என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்க மாட்டார், ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பார். மேபி அவர் திருப்பி வுட் ஹவ் ரிசார்ட்டட் பேக் டு ஆல்கஹால், அதனால டேமேஜ் வந்திருக்கலாம். ஃபிஃப்த் முக்கியமான பாயிண்ட் வந்து ஹெல்த் இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எதோ ஓப்பன் பண்ணாலும் அவங்க சொந்தமாக வந்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸாக இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ பார்க்குறவங்க வந்து சம்டைம்ஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணுவாங்க. டெத் அப்படின்றது வந்து இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியில் தெரியுது. டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்னால, சிரோசிஸ்னால நிறைய பேர் இறந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ அபிநயன் ஒருத்தர் இருந்தார், முத்துக்குமார் இருந்தார், ஆக்சுவலாக கலாபவன் மணி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆனாங்க. ஸோ சிம்டம்ஸ் வந்து பாடி கொடுக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு போகிற வரைக்கும் நம்ம லிவரை வந்து சரி பண்ணிக்கலாம். பட் அது ஒன்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரோசிஸ் வந்துச்சுன்னா நேராக லிவர் ஃபெயிலியர் தான் போய் முடியும். ஆக்சுவலாக அந்த க்யூர்ன்ற வார்த்தையே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். க்யூர் அப்படின்றது வந்து எப்படின்னா வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா க்யூர் ஆகிடலாம். லிவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, இட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரின்னு தான் சொல்லணும். நீங்கள் சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல்ல டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட மஞ்சக்காமாலை பற்றியும் ரோபோ சங்கர் அவர்களோட இறப்பு பற்றியும் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டாக பிபி லோவாகி மயக்கம் போட்டு வந்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பட் திடீர்னு அவரோட டெத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்களுக்கு தெரியும், ரோபோ சங்கர் வந்து இஸ் அ வெரி ஃபேவரட் ஆக்டர். ஆக்சுவலாக நிறைய விஜய் டிவிலேருந்து வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார். பட் உங்களுக்கு தெரியும், ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹஸ் கான் ட்ரெமெண்டஸ் வெயிட் லாஸ். நம்ம நிறைய டிவியில் பார்த்தோம். ஹி வாஸ் அஃபெக்டட் வித் ஜாண்டிஸ். ஆக்சுவலாக அந்த ஜாண்டிஸில் அஃபெக்ட் ஆகிட்டு படிப்படியாக அவருக்கு டிட்டோரேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுத்து கொஞ்சம் சரியானார், வெயிட் வந்தார். திருப்பி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்திருக்கு. பிபியில் லோ பிபியில் அட்மிட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா லோ பிபி வந்து ஒரு சிம்டம் தான். அது வந்து காரணம் கிடையாது. ஆக்சுவலாக ஒருத்தர் ஜாண்டிஸில் அஃபெக்ட் ஆகும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஜாண்டிஸ் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. இட்ஸ் லாங் டேர்ம் ப்ராசஸ். இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஈவினிங் வந்து சிம்டம் வராது. அது பல வருடங்களாக அந்த லிவர் டேமேஜ் ஆகிறதுனால வர சிம்டம் தான் வந்து பிபி. பிபி ட்ராப் ஆகுறதுன்றது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வருது. அது ஆக்சுவலாக ஸோ அவர்கிட்ட ஷூட்டிங்க்கு போயிருக்கா, ஷூட்டிங்கில் நினச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு லோ பிபி ஆகி விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ளீடிங் அண்ட் மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் என்டையர் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்கு, வயிற்றுக்குள்ளே வந்து ப்ளீடிங் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ஸோ அதனால தான் அவர் மெயினாக இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெம் ஹாஸ்பிட்டல்லேருந்து அறிக்கையை கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவருக்கு ஜாண்டிஸ் வந்து அப்புறம் கியூர் ஆகிட்டு தானே இது பண்ணார், அதோட பாதிப்பு இன்னுமே இருந்திருக்கும். ஜாண்டிஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கணுமா நீங்கள்? ஜாண்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ சிம்டம், இட்ஸ் நாட் எ டிசீஸ். ஆக்சுவலாக அது வியாதி கிடையாது. இப்போ எப்படி நம்மளுக்கு ஃபீவர் வருது, இரும்பல் வருது, சளி வருதோ, அது எப்படி ஒரு சிம்டமோ அது உள்ளுக்குள்ளே இருக்க வியாதி வந்து என்னென்னா லிவர் அஃபெக்ட் ஆகுன்றதை பார்க்குறது தான். ஜாண்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காரணங்களால் வருது. ஆக்சுவலாக நீங்கள் லிவர் அஃபெக்ட் ஆகுறதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலாக ப்ரீ ஹெப்பாட்டிக், ஹெப்பாட்டிக் அண்ட் போஸ்ட் ஹெப்பாட்டிக் 3ஆக பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலாக லிவருக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிவருக்குள்ளே போய் ரத்தம் தான் சுத்தம் செய்யுது. ஆக்சுவலாக அந்த ரத்தத்தில் ஏதாவது பாதிப்புகள் வரும்போது அந்த ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ்னுவாங்க, ஆர்பிசின்னுவாங்க, அது உடையும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பிலிரூபின் லெவல் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ ஜாண்டிஸ் அப்படின்றது என்னென்னா எல்லோயிஷ் டிஸ்கலரேஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஸ்கின்னும் மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது வாய்க்குள்ளே இருக்கிற மியூக்கஸ் மெம்பரேன்லாம் எல்லோயிஷ் ஆகும். ஸோ இது வந்து பிலிரூபின் லெவல் நம்ம உடம்புல எப்போ அதிகமாகுதோ அப்போ தான் அந்த சிம்டம் வெளியில் வரும். ஆக்சுவலாக ஸோ இது வந்து பல காரணங்களால் வருது. நான் சொன்ன மாதிரி ப்ரீ ஹெப்பாட்டிக் அப்படின்றது பிளட்டில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் வரலாம். ஹெப்பாட்டிக் அப்படின்ற போது லிவரில் அஃபெக்ட் ஆகிறது ஃபஸ்ட் ரீசன் வந்து ஆல்கஹால் இன்டேக் எடுக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு இருக்குது. அது லாஸ்ட் ஸ்டேஜ் தான் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரோசிஸ்ன்னும் போது வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுருங்கிடுச்சு இல்லை அழுகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அந்த டைமில் வந்து நீங்கள் நிறுத்தினாலும் அதோட பாதிப்புகள் இருந்து தான் இருக்கும். இப்போ ரோபோசங்கரோட கேஸில் என்ன ஆயிருக்குன்னா அவருக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிருக்க மாட்டார், ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருப்பார். மேபி அவர் திருப்பி வுட் ஹவ் ரிசார்ட்டட் பேக் டு ஆல்கஹால், அதனால டேமேஜ் வந்திருக்கலாம். இல்லை வந்து அவருக்கு அந்த ஜாண்டிஸ் வந்து லேட்டண்ட்டாக இருந்துட்டு டக்குன்னு அக்ரவேட் ஆகிருக்கலாம். இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. 3வது முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து ஒரு வீக்கம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 40 வயசுக்கு மேலே ஃபேட் அக்யூமுலேஷன், செடென்ட்ரி ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், நிறைய நம்ம கொழுப்பு சத்து, எண்ணெய் சத்துலாம் சாப்பிட்றதுனால அந்த ஸ்வெல்லிங் ஆகிறதுனால கூட இந்த பிரச்சனைகள் வரலாம்.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு மெடிகேஷன்ஸ் ரொம்ப காமனாக வந்து தலை வலிக்குது வயிறு வலிக்குது நம்மளாவே போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி சாப்பிட்றது டாக்டரோட சூப்பர்விஷன் இல்லாமல் பண்ணும்போது அது வந்து டேரெக்டாக போய் லிவர் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா லிவரும் கிட்னி தான் நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றதெல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுற ஆர்கன்ஸ். ஸோ நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான டேப்லெட் சாப்பிடும்போது அது லிவரை போய் டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் முக்கியமான பாயிண்ட் வந்து ஹெல்த் இன்ஃப்ளூயன்சஸ். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எது ஓப்பன் பண்ணாலும் அவங்க சொந்தமாக வந்து அவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதை சாப்பிடுங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸாக இருக்க மாட்டேன்றாங்க. ஸோ பார்க்குறவங்க வந்து சம்டைம்ஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து லிவர் அஃபெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து லிவரில் இருக்கிற காரணங்கள். போஸ்ட் லிவருக்கு அப்புறம் என்ன பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா இந்த கேல் பிளாடர்னு இருக்கும், அந்த டியூப் இருக்கும், அதில் வந்து கேல் ஸ்டோன் போய் அக்யூமுலேட் ஆகுறது. இந்த கேல் பிளாடரில் ஏதாவது பிளாக் இருக்குது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அதனால் வந்து லிவர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால் வரலாம். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பி இந்த பால்வினை நோய்கள்னு சொல்லுவாங்க. அது மூலியமாக லிவர் அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இதில் நிறைய காரணங்கள் இருக்குது லிவர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு. பட் முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தான். ஸோ ஆல்கஹால் வந்து இட்ஸ் அ மேஜர் கல்பிரிட் ஃபார் லிவர் டிசீசஸ். ஓகே. ஸோ இப்போ ஜாண்டிஸ் வந்தாலே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன் இல்லைங்கம்மா, ஜாண்டிஸ் வந்து ஒரு சிம்டம் தான் ஆக்சுவலாக. உங்களுக்கு ஜாண்டிஸ் வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன காரணங்களில் எதனால் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கணும். சில பேர் ஆல்கஹால் எடுக்கவே மாட்டாங்க. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. அவங்க ஆல்கஹால் எடுக்காமையும் பார்த்தீங்கன்னா லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கும். யாருக்கு அது மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா நிறைய செடன்ட்ரி ஹேபிட்ஸ் இருக்காங்க, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்காங்க, எக்ஸசைஸ் சுத்தமாக கிடையாது அப்படின்றவங்களுக்கு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரும் வரும் ஆக்சுவலாக. டெத் அப்படின்றது வந்து இவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வெளியில் தெரியுது. டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹால்னால சிரோசிஸ்னால நிறைய பேர் இறந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ அபிநயன் ஒருத்தர் இருந்தார், முத்துக்குமார் இருந்தார், ஆக்சுவலாக கலாபவன் மணி, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆனாங்க. எப்போவுமே வந்து ஆல்கஹால் எடுக்கும் போது அதோட எஃபெக்ட் எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக ஆரம்பிப்பாங்க. இந்த முகத்துலாம் வந்து குழி விழ ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் ரோபோ சங்கர் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பார்க்கும்போது நம்மளே ஷாக்கிங்காக இருந்தது. அவரே சொன்னார், நான் ஆல்கஹால் எடுத்தேன், இப்போ தான் நான் ரெக்கவர் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். ஸோ சிம்டம்ஸ் வந்து பாடி கொடுக்கும் ஆக்சுவலாக. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ்னு போகிற வரைக்கும் நம்ம லிவரை வந்து சரி பண்ணிக்கலாம். பட் அது ஒன்ஸ் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு, சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரோசிஸ் வந்துச்சுன்னா நேராக லிவர் ஃபெயிலியர் தான் போய் முடியும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம நினைக்கிறது வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும் இறக்குறாங்கன்றதுனால நம்ம இதை வந்து பெருசாக ஹைலைட் ஆகுறாங்க. பட் இது மாதிரி டெய்லி பொதுமக்கள் நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்கஹால் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்குது, அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் போகிறாங்க, அடிக்ஷன் ஆகுறாங்க. இதுதான் மெயின் காரணமாக. ஸோ ரோபோ சங்கருமே வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜிம் மாஸ்டராக வந்து நிறைய பேர்த்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அப்போல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ட்ரிங்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அதில் அடிக்ட் ஆனதுக்கு தான் பாடியில் நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ரீசன் அதுலேருந்து தானே ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம்மா, ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படின்றது வந்து அவங்க ஜிம்முக்கு போகிறாங்களா ஜிம்முக்கு போகலையா அப்படின்றது கிடையாதுமா. ஆல்கஹாலோட இன்டேக் குவான்டிட்டி எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறீங்கன்றது தான் முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஒருத்தர் ஆல்கஹால் எடுக்கிறாங்க, மந்த்லி ஒன்ஸ் எடுக்கிறாங்க, கண்ட்ரோல்டாக இருக்காங்க அப்படின்னா சோஷியல் ட்ரிங்க் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு மீட்டிங்கு போகிறாங்க, ஒரு பெக் எடுக்கிறாங்க அப்படின்னா இட் கேன் நம்ம லிவர் வந்து ரீஜென்ரேட் ஆகும் ஆக்சுவலாக. லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன் விச் கேன் ரீஜென்ரேட் ஆக்சுவலாக. நீங்கள் திருப்பி அதை வந்து காலையில் ஒரு தாட்டி சாப்பிட்றீங்க, மத்தியானம் ஒரு தாட்டி சாப்பிட்றீங்க, நைட் ஒரு தாட்டி சாப்பிடும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அது லிவர் அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அது ஹீலாகவே விட மாட்டேன்றீங்க. இப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது கூட என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ லிவர் டோனர் கிட்ட ஒரு பகுதி தான் எடுத்து வைப்பாங்க, ஃபுல் லிவர் எடுத்து வைக்க மாட்டாங்க. லிவர் இஸ் த ஒன்லி ஆர்கன் விச் கேன் ரீஜென்ரேட். அந்த குட்டியாக ஒரு லிவர் எடுத்து வச்சிங்கன்னா கூட அதுவே வளர்ந்து பெரிய ஃபுல் லிவர் ஆகிடும். நம்ம உடம்புல எந்த ஆர்கனுக்குமே அந்த கெப்பாசிட்டி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ லிவர் வந்து ஒன்ஸ் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஜாண்டிஸ் இருக்குது, இல்லை வந்து ஒரு வெயிட் லாஸ் இருக்குது, இல்லை ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, டாக்டர் போய் பார்க்குறீங்க, உங்கள் கிரேட் 2 ஃபேட்டி லிவர் இருக்குது, கிரேட் 3 ஃபேட்டி லிவர், மாஸ்டர் செக்கப்லேயே சொல்லுவாங்க. நீங்கள் டாக்டர் போகும்போது கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னுவாங்க. அந்த ஃபேட்டி லிவர் எப்போ கிரேட் 3 கிரேட் 4 போதோ அப்போ தான் வந்து லிவர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒன்ஸ் சிரோசிஸ் அப்படின்றது எப்போ என்ட்ரு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஆல்கஹாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். இன்னொரு மித்து என்ன இருக்குன்னா ஆல்கஹால் ஸ்டாப் பண்ணால் உடனே செத்துருவாங்களா டாக்டர், 10-15 வருஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க, திடீர்னு நிறுத்தினா ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு கிடையாது. அது கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு பெரிய மித்து. அது ஆல்கஹால் நீங்கள் இன்றைக்கி ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்தே உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் உடம்புல ஸ்டார்ட் ஆகிடும். பாடி அஃபெக்ட் ஆகிறது கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா நீங்கள் பண்ணி வச்சிருக்க டேமேஜ் வந்து 10-15 வருஷமாக பண்ணி வச்சிருக்க டேமேஜ், அதுலேருந்து உங்கள் பாடி ரீகூப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலாக. பட் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஒரு சிரோசிஸ் சொன்னீங்களா, சிரோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா ஒரே ட்ரீட்மெண்ட் வந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான். லிவர் வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி தான் ஆகணும். பட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து இட்ஸ் லாங் ப்ராசஸ் ஆக்சுவலாக. நீங்கள் நினைக்கிற மாதிரி எது காமன் மேன் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அது 30 லட்சம் 40 லட்சம் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணுறதுக்கு இந்த ஆல்கஹாலை விட்டுட்டு நம்ம ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் நல்லா சாப்பிட்டுட்டு ஃபைபர் கண்டெய்னிங் ஃபுட்டு, எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாலே போதும் ஆக்சுவலாக. பட் இந்த கொரோனா டைம் பீரியட்க்கு அப்புறம் 2-3 இயர்ஸாக நிறைய டெத் வந்து நடந்துட்டுருக்கு. முக்கியமாக சினிமா ஆக்டர்ஸில் காமெடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கும்? இந்த கொரோனாக்கு அப்புறமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து 2 வருஷம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்றது சுத்தமாக போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ பிஞ்ச் வாட்சிங், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் அப்படின்னு பார்த்துட்டு அமேசான், ஸ்விக்கியில் இதில் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி எல்லாமே சாப்பிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 கிலோ 4 கிலோ அந்த 2 வருஷத்துல ஏறிட்டாங்க.
ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் சுத்தமாக போயிடுச்சு. அது வந்து நம்ம கொரோனாவுக்கு வந்து காரணம் சொல்கிறோம். பட் அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டோம் எல்லாருமே. ஸோ வி ஷுட் கம் பேக் டு த ஆக்டிவ் லைஃப் ஆக்சுவலாக. வி ஷுட் டூ எக்ஸசைஸ், வி ஷுட் சோஷியலைஸ் ஆக்சுவலாக. எல்லாருக்கிட்டையும் போகணும். டிப்ரெஷனுக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி உட்காரக்கூடாது. செலிபிரிட்டிஸ் வந்து டெஃபினட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இமீடியட்டாக வந்து அவங்க ப்ரொஜெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட்டை கம்மி பண்ணுறது, டிராஸ்டிக் எக்ஸசைஸ் பண்ணுறது, டக்குன்னு ரொம்ப வெயிட்டை தூக்குறது, இது மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு மேலே ஸ்ட்ரெஸ், அன்னெசரி ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரதுக்கு. ஆமாம், நீங்கள் உங்கள் பாடி எவ்வளோ தாங்குமோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. திடீர்னு ஒரு நாளில் வந்து நான் 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓட முடியாது இல்லைங்களா. நம்ம வந்து பாடி எக்ஸர்சன் படிப்படியாக தான் அதை அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஆக்சுவலாக. நீங்கள் ரொம்ப எக்ஸர்சன் பாடிக்கு கொடுக்கும்போது அது டெஃபினட்டாக அப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஆமாம், சமீபத்தில் நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னால எக்ஸசைஸ் ஓவராக பண்ணும்போது அங்கேயே கூட மயக்கம் போட்டாரு. கரெக்ட். பட் அது எக்ஸசைஸ் பண்ணதுனால கிடையாது ஆக்சுவலாக. பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து லோ ப்ரெஷர், பிபி இருந்திருக்கலாம், இல்லை உள்ளுக்குள்ளே வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அது வந்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்குள்ளே மேசிவ் ஹார்ட் அட்டாக் அப்படின்றது நம்ம நிறைய கேள்விப்படுறோம். மெயினாக ஸ்மோக்கிங் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்குள்ள வந்து ஸ்மோக்கிங் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஸ்மோக்கிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வெசல்ஸ் திக் ஆகிட்டே போகிறதுனால டக்குன்னு பிளாக் வந்து எங்கேயாவது போய் ஹார்ட்டில் அடைச்சிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடலாம். ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம், அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னா அது இந்த ஹெரிடிட்டரியாகவும் வரலாம் ஆக்சுவலாக. ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் டிப்ஸ் நல்லா கேட்டிங்க ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரி அவாய்ட் ஆல்கஹால். ஸோ இஃப் யூஆர் ட்ரிங்கர், யாராவது குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இன்னியோட ஆல்கஹால் நிறுத்துங்க. கம்மி பண்ணுறேன், நான் படிப்படியாக கம்மி பண்ணுறதுலாம் சும்மா போய். ஸோ நீங்கள் நிறுத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்னியோட நிறுத்துங்க. என்றைக்கு நிறுத்துறீங்களோ அன்னிலேருந்து உங்கள் உடம்புல வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து லிவர் டேமேஜ் ஆயிருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துடும் ஆக்சுவலாக. நீங்கள் சிரோசிஸ் லெவலுக்கு போகாமல் 3rd ஸ்டேஜில் இருந்தால் கூட அது நார்மலாக ஆகிறதுக்கு இருக்கும். பட் யூ ஹேவ் டு கிவ் அ சஃபிஷியன்ட் டைம். என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் நிறுத்துறாங்க. இப்போ ரோபோ சங்கரே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம், அதுக்கப்புறம் நல்லா இருந்தார். அவர் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. மேபி அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அதனால் திருப்பி அந்த ஜென்ரேட் ஆனது வந்து திருப்பி பாதிப்புக்கு உள்ளாயிருக்கலாம். ஸோ இது எல்லாமே காரணமாக இருக்குது. ரெண்டாவது வந்து செடென்ட்ரி ஹேபிட்ஸ் ஆக்சுவலாக. உட்காந்துட்டே இருக்கிறது, எழுந்து நடக்காமல் இருக்கிறது, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ் இல்லாமல் இருக்கிறது, ரூம்குள்ளேயே இருக்கிறது. இது இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நிறைய இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறாங்க, பகல் வந்து படுத்துக்கிறாங்க, ஜிம்முக்கு போகிறது கிடையாது, எந்த எக்ஸசைஸும் கிடையாது. ஸோ அது ஒரு முக்கியமானது. மூணாவது வந்து ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன். நாலாவது வந்து டயட் ஆக்சுவலாக. டயட் வந்து சுகர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது நல்லது, இல்லை கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ செல்ஃப் மெடிக்கேஷன் நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சாப்பிடக்கூடாது. நேராக போயிட்டு டாக்டர் எனக்கு வயிறு வலிக்குது, இல்லை ஃபார்மசியில் போயிட்டு அண்ணா எனக்கு வயிறு வலிக்குது, நான் மருந்து கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது. அவர் ஃபார்மசிஸ்ட் அவருக்கு தெரிஞ்சது கொடுப்பாரு. பட் உங்கள் பாடிக்கு என்ன ஆகுன்றது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட டாக்டரை பார்த்துட்டு போகிறது அது ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக சொன்னது வந்து நான் இன்ஃப்ளூயன்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபேஷன் ஆகிடுச்சு. அங்கே ஓப்பன் பண்ணாலும் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை உள்ளே போடுறீங்கன்னா அது டைஜஸ்ட் ஆகிறது, அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிறது வந்து லிவர்லையும் கிட்னிலையும் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறது வந்து லிவரும் கிட்னியும் தான். அதனால் வயசானவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து மெடிசின்ஸ் எடுக்கும்போது டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுங்கன்னுவாங்க. இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லிவர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு 40 வயசு ஆள் வந்து 60 வயசு ஆள் மாதிரி ஆகிடுறாங்க. ஸோ அவங்களோட எதிர்ப்பு சக்தி அப்படி ஆகிடுது. ஸோ இப்போது ரோபோசங்கர் ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா மெடிசின்ஸ் கொடுக்கும்போது மெடிசின்ஸ் ஆக்ட் பண்ணணும் இல்லைங்களா உடம்புல. அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கீழே இருக்கும். நீங்கள் மருந்து கொடுத்தீங்கன்னா உங்களை இம்யூனிட்டி லெவல் வந்து கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா அந்த மருந்து வேலை செஞ்சு உங்களை காப்பாற்றும். பட் உங்களோட இம்யூனிட்டி லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் என்ன தான் மருந்து கொடுத்தாலும் அது ஒன்றும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஜாண்டிஸில் வந்து அதோட அக்சசரி சிம்டம்ஸ். நீங்கள் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் காலில் நீர் கட்டுறது, வயிற்றில் நீர் கட்டுறது, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். பக்கத்தில் யாராவது தும்முனாங்க அப்படின்னா டக்குனு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஏன்னா அவங்க இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சொன்ன வந்து பேசிக். நான் வந்து இது வந்து ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, நம்மளுக்கு தெரிஞ்ச பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ் தான். அது எல்லாத்தையுமே பண்ணாலே நம்ம இது வந்து டெஃபினட்டாக பாதுகாத்துக்கலாம். அப்போ ரோபோசங்கர் அவங்களோட கேஸை பொறுத்த வரைக்குமே லிவர் டேமேஜ் ஆனதுக்கப்புறம் அது கியூர் ஆயிருக்கு, பட் திரும்பி எஃபெக்ட் ஆகுது. அதான் சொல்கிறோமா, அந்த கியூர் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையாம்மா, அந்த கியூர்ன்றது கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிருக்காது. ஸோ நீங்கள் 20 வருஷமாக பண்ண டேமேஜ் வந்து 20% கியூர் ஆயிருக்கலாம், இல்லை 30% கியூர் ஆயிருந்திருக்கலாம், இல்லை 40% கியூர் ஆயிருந்திருக்கலாம். அண்ட் 40% கியூர் ஆகும்போது திருப்பி நீங்கள் ஒரு ஆல்கஹால் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அது வந்து திருப்பி வாஷ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லாத்தோட மைண்ட் செட்டுமே அங்கே போயிட்டு ஒன்று கியூர் ஆயிடுச்சு, நார்மல் ஆகிட்டோம்னாலே ஃபுல்லாக கியூர் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஸ்டார்ட். அந்த கியூர்ன்ற வார்த்தையே தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். கியூர் அப்படின்றது வந்து எப்படின்னா, வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா கியூர் ஆகிடலாம். லிவர் வந்து நீங்கள் ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க, இட்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரின்னு தான் சொல்லணும். நீங்கள் நார்மலாக ஆகிறதுக்கு அதை ட்ரை பண்ணிட்டு வருது. அப்போ நீங்கள் அதுக்கு போதுமான கண்டிஷன்ஸை கொடுக்கணும். நல்லா சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஆல்கஹால் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும். திடீர்னு ஒரு 3 மாதம் நிறுத்திருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் வரும், போவாங்க, இன்றைக்கி தானே ஸ்டார்ட் பண்ணலாம்னு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது அப்படியே திருப்பி ஹேபிட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, அந்த 3 மாதம் நல்லா இருந்திருப்பாங்க, 4வது மாதம் பார்த்தீங்கன்னா திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாவாங்க, டாக்டர் கிட்ட போய் பார்ப்பாங்க, வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்னும் போது தான். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேயே ஸ்டிக் பண்ணணும். திருப்பி நம்ம வி ஷுட் நாட் ரிசர்ட் பேக் டு ஆல்கஹால். ஓகே,
பட் இந்த சோஷியல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அதிகமாக குடிச்சாதான் ப்ராப்ளம் வரும், ஸோ அப்பப்போ குடிச்சா ப்ராப்ளம் எதுவுமே வராது அப்படின்னு யோசிக்கிறாங்களே, அது கரெக்டா? அது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ். அது ஆக்சுவலாக சோஷியல் ட்ரிங்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. நான் வந்து ஒரு குவார்டர் அடிச்சா சரியாயிடும், ஒரு ஆஃப் அடிச்சா சரியாயிடும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த லிவர் வந்து கடவுள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்காங்க ஆக்சுவலாக. ஒருத்தருக்கு வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 180 ml எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 days இல்லை 5 days இல்லை 3 months எடுக்கும்போது அந்த 180 ml அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற ஹை கிடைக்காது. ஸோ அப்போ இன்னொரு ரவுண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட அந்த த்ரெஷ்ஹோல்ட் லெவல்ன்றது மேலே போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஆல்கஹால் அடிக்ட் ஆகிறது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு 100 ml ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக 300 ml எடுத்தால் தான் அந்த 100 mlக்கு முதல்ல அவருக்கு வந்து அதோட ஹை வரும் அவருக்கு. ஸோ அதனால தான் அது அதிகமாக வந்து போகிறாங்க. அதே மாதிரி காலையில் ஒரு தாட்டி சாப்பிட்றது, மத்தியானம் ஒரு தாட்டி சாப்பிட்றது, நைட் ஒரு தாட்டி சாப்பிட்றது. ஏன்னா ஆல்வேஸ் தே வாண்ட் டு பி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ அதனால் அது லிமிட் சோஷியல் ட்ரிங்கிங் அதெல்லாம் வந்து ரொம்ப அது ஏமாத்துறது தான். அது அவங்களே ஏமாற்றிக்கிறது தான். ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் ஆக்சுவலி. You should be non-drinker or a drinker. There's nothing called social drinking. ஓகே, ஸோ ரோபோ சங்கர் அவர்களோட டெத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ எல்லாத்துக்குமே எப்படி தெரியுதுன்னா, திடீர்னு மயக்கம் போட்டு வந்தார், அடுத்த நாள் இறந்துட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பட் அவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும்ல. ஸோ சடன் டெத் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை? இல்லை, கண்டிப்பாக முடியாதுங்க. இப்போ 2 days முன்னாடி ஒரு ஷூட்டிங்க்கு போயிருக்காரு ஆக்சுவலாக. ஷூட்டிங்கில் போயிட்டு பூஜைலாம் போட்டிருக்காங்க. நானும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் நான். இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்டம்ஸ் வந்துடுச்சு. அவர் கீழே விழுந்துட்டார். போய் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பிபி லோன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பேராமீட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரியும் வயிற்றில் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ப்ளீடிங் ஆயிருக்குன்றது தெரியும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிபி லோ ஆனதுக்கு வந்து இந்த ப்ளீடிங் தான் காரணம். அந்த ப்ளீடிங்க்கு காரணம் வந்து அவருக்கு ஏற்கனவே ஜாண்டிஸ் இருந்தது, ஏற்கனவே ஆல்கஹால் சாப்பிட்டது. இது எல்லாமே கியூமுலேட்டிவாக தான் பார்க்கணும் நீங்கள். இந்த எபிசோடு மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஆக்சுவலாக. இதெல்லாம் சேர்ந்து தான் இப்போ வந்து அவருக்கு அது வந்திருக்கு ஆக்சுவலாக. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா இருந்தாருப்பா, ஷூட்டிங்கு போனார், பிபி வந்துச்சு, டக்குனுக்கு வந்து செத்துட்டாருப்பா, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. இது வந்து அவர் கடந்த 20 வருஷமாக பண்ண டேமேஜ். அது வந்து எல்லாத்தையும் சேர்ந்து இப்போ வந்து இது வந்திருக்கு. மேபி அவர் ஷூட்டிங் போகாமல் இருந்தால் வீட்டிலே கூட அது நடந்திருக்கலாம். ஸோ அது அப்படி கிடையாது. பிபி வந்து ஜஸ்ட் ஒரு சிம்டம் வெளியில் காமிக்குது. உங்கள் பாடியால் முடியலன்னு மயக்கச்சி விழுறீங்க. மயக்கச்சி விழும்போது உள்ளே போய் பார்க்கும்போது அதுக்கு என்னென்ன காரணங்கள்ன்றது நமக்கு தெரிய வருது. ஸோ இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கஹால் ஹேபிட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காலேஜ் முடிச்சது ஃபஸ்ட்டு ஜாப் போகிறது, இல்லை வந்து ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வருது அப்படின்ற மாதிரி லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் இருக்குங்க. ஆல்கஹால் இஸ் நாட் அ சொல்யூஷனுங்க. ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப காமனாக அங்கே சொசைட்டியில் பார்க்கப்படுது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. நீ ஆல்கஹால் எடுக்க மாட்டியா அப்படின்னா அது வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அது காலம்லாம் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க, ஒரு லிவர் சிரோசிஸ் வந்துடுச்சு அப்படின்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் சொல்யூஷன். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு 30 lakhsலேருந்து 40 lakhs ஆகும். 40 lakhs ஆகும் உங்களுக்கு வந்து போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற குழந்தைங்க, உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஃபேமிலி எல்லாமே நீங்கள் இஃப் யூ ஆர் அ பிரெட் வின்னர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இதை அவாய்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது என்னென்னா, ஆல்கஹால் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியலன்னா கூட உங்களால் அது லிமிட் குவான்டிட்டிஸில் லாங் ஃப்ரீக்வன்சிஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட கேப்பில் எடுக்கிறது பெட்ரு. உங்களால் அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் என்னோட. ஸோ இந்த விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரோபோ சங்கர் அவர்கள் வந்து திடீர்னு மயக்கம் போட்டார், விழுந்துட்டார், சடன் டெத் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் அவரோட இறப்புக்கு பின்னாடி வந்து இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது அப்படின்றத டாக்டர்கிட்ட பேசுகிறப்பயே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் சொன்ன மாதிரி வந்து ஆல்கஹாலாக இருக்கட்டும், ஸ்மோக்கிங், ஜங்க் ஃபுட் எல்லா விஷயங்களுமே நிறைய பேர் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் கம்மியாக பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது, நிறைய பண்ணால் தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இப்போயோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்கள் விஜய் சத்யா.